நீங்கள் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வான பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெரிப் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டிசிப்ளினாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வரக்கூடிய தேர்வில் வெற்றியாளர். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் நான் பார்த்தா தான் படிப்பேன், ஹால் டிக்கெட் நான் எடுத்தால் தான் படிப்பேன், எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நான் படிக்க மாட்டேன், முயற்சி பண்ண மாட்டேன், பயிற்சி எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு காலமும் வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெற முடியாது. ஏன்னா வரக்கூடிய நியமன தேர்வு, பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு பொறுத்த மட்டும் போட்டியாளர்கள் அதிகமாக இருக்க போகிறாங்க. வினாத்தாள் அமைப்பு கடினமாக இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட் பேப்பர் 2 ஈஸியாக பாஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நியமன தேர்வான பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெரிப் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா சிலபஸுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய பாடத்தில் 150 வினாக்கள் எப்படி கேட்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எக்ஸாமில் 3 ஹவர்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம் 3 ஹவர்ஸில் அந்த எக்ஸாம் ஹாலில் ஒவ்வொரு வினாவுக்குமே நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, டைமை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, அதை பொறுத்து நீங்கள் வெற்றியாளர். அதே மாதிரி எனக்கு எக்ஸாமில் நேரம் பத்தலை, எக்ஸாம் கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தோல்வியாளர் மட்டும்தான். வெற்றியாளரை பொறுத்த மட்டும் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எந்த விதமான சில்லி ரீசன் கூட சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வெற்றி மட்டும்தான். அப்போ போர்க்களத்துக்கு போகிறாங்க, ஒரு வீரர் போகிறாரு அப்படின்னா அந்த வீரர் போருக்கு தேவையான பயிற்சியை முன்னக்கூட்டியே பண்ணணும். அவர் தான் போர்க்களத்தில் வெற்றி பெற முடியும். அதே தான் போட்டித் தேர்வு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய நியமன தேர்வான யூஜி டெரிப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பாடத்துக்கான பாடத்திட்டம் ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி படிங்க. நம்ம அகாடமி சார்பாக டெலிகிராம் குரூப்பில் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் பாடத்திட்டம் 9 பாடத்துக்குமே இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் வேதியியல் பாடத்துக்கு பாடத்திட்டம் என்ன, நம்ம அகாடமி சார்பாக வேதியியல் பாடத்துக்கு தமிழ் வழியில் எப்படி பயிற்சி கொடுக்கும், ஆங்கில வழியில் எப்படி பயிற்சி கொடுக்கும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் படித்தாலும் பாஸ் பண்ண முடியும், ஆங்கில வழி முறையில் படித்தாலும் பாஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வெற்றியாளர். ஓகே, அப்போ இந்த பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெரிபி கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வரலாறு பாடத்தில் வேதியியல் பாடத்தில் ஒரு 10 அலகு இருக்குது. இந்த 10 அலகுமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அடிப்படையே தெரியாமல் யூஜி டெரிபி நான் யூஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன், ரெஃபரன்ஸை மட்டும்தான் படிப்பேன், அந்த மாதிரி இல்லாமல் அடிப்படை என்ன அதை ஃபஸ்ட்டு படிக்கணும். ரெண்டாவது, சிலபஸை பேஸ் பண்ணி பட்டப்படிப்பு தரத்தில் என்ன தகவல் இருக்குது அதை படிக்கணும். மூணாவது, ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு தலைப்பு இருக்கா அப்படின்னா அந்த தலைப்பு சார்ந்த தகவல் இப்போ ரீசெண்ட் டைமில் ஏதாவது அப்டேட் இருக்கா அதையுமே படிக்கணும். அப்படி நம்ம மேட்ச் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியும். ஓகே, ஸோ இந்த வேதியியல் பாடத்தை பொறுத்த மட்டும் அலகு 1 கனிம வேதியியல். கனிம வேதியியல் கீழே பார்த்தோம் அப்படின்னா அலகு 1 வருது. அலகு 1ல் அணு அமைப்புனா என்ன, ஆவர்த்தன பண்புகள்னா என்ன, வேதி பண்புகள்னா என்ன, இதை பற்றி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அடிப்படையிலிருந்து இப்போ வரைக்குமே நல்லா ஆழமாக படிக்கணும். ஓகே, ரெண்டாவது அலகை பொறுத்த மட்டும் பி தொகுதி தனிமங்கள், டி தொகுதி தனிமங்கள், எஃப் தொகுதி தனிமங்கள், இதை பற்றியுமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து மூணாவது அலகை பொறுத்த மட்டும் அணைவு வேதியியல்னா என்ன, அணுக்கரு வேதியியல்னா என்ன, பகுப்பாய்வு வேதியியல்னா என்ன, இதை பற்றியுமே தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது கனிம வேதியியலில் 3 அலகு இருக்குது. இந்த 3 அலகுமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அடுத்து இயற்பியல் வேதியியல் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இதை பொறுத்த மட்டும் அலகு 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அலகு 4 என்ன இருக்குது அப்படின்னா வாயு நிலைமைனா என்ன, திட நிலைமைனா என்ன, இந்த 2 டாப்பிக்கை பற்றி நல்லா படிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து அலகு 5 பொறுத்த மட்டும் வெப்ப இயக்கவியல்னா என்ன, வேதிய இயக்கவியல்னா என்ன, இந்த 2மே பற்றி படிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து அலகு 6 பொறுத்த மட்டும் கூழ்மங்கள் மற்றும் புறப்பரப்பு வேதியியல் பற்றி படிக்கிற மாதிரி இருக்குது. மின் வேதியியல் இதை படிக்கணும். அலகு 7 பொறுத்த மட்டும் நிறமாலையியல் அதாவது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது இயற்பியல் வேதியியலை பொறுத்த மட்டும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஒரு 4 அலகு கவர் ஆகுது. அப்போ கனிம வேதியியல் 3 அலகு, பிசிக்கல் வேதியியல் இயற்பியல் வேதியியல் 4 அலகு கவர் ஆகுது. ஓகே,
அடுத்து கரிம விதியில் பார்த்தோம் அப்படின்னா அலகு 8ல் இருந்து கவர் ஆகுது. அலகு 8ல் என்ன இருக்குது அப்படின்னா வினைகளின் வகைகள் வந்து பார்க்கணும், எலக்ட்ரான் இடப்பெயர்ச்சி முறைகள் பற்றி பார்க்கணும், கரிம சேர்மங்களுக்கு பெயரிடும் முறை இதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அலகு 9 பொறுத்த மட்டும் பிணைப்பின் தன்மை பார்க்கணும், முப்பரிமாண அமைப்பு வேதியியல் இதை பற்றி வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அலகு 9 பொறுத்த மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது அலகு 10 பொறுத்த மட்டும் அரோமேட்டிக் மாற்றீட்டின் இயக்கவியல் பற்றி பார்க்கணும், கார்போஹைட்ரேட்டுகள், அதே மாதிரி பொருள் வேதியியல். அப்போது இந்த 10 அலகு இருக்குது. 10 அலகுல வந்து கரிம வேதியியல் ஒரு 3 அலகு இருக்குது, இயற்பியல் வேதியியல் 4 அலகு இருக்குது, கனிம வேதியியல் 3 அலகு இருக்குது. அப்போது இந்த 10 அலகுக்கான அடிப்படை எங்கே இருக்குது அப்படின்னா பள்ளி பாட புத்தகம் 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்குள்ள ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகுது, வேதியியல் பாடம் வந்து கவர் ஆகுது. அப்போது நீங்கள் மேபி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட அடிப்படை வந்து உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணல, சம்மந்தமே இல்லாமல் படித்து முடித்து வீட்டில் இருக்கீங்க, இல்லைனா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேதியியல் பற்றி எந்த ஐடியாவுமே வந்து இருக்காது. அதுதான் வந்து ரியாலிட்டி. ஒரு பேசிக்கான அப்டேட் இருக்கும். ஆனால் இந்த போட்டித் தேர்வுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வேதியியல் பாட வினாக்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் வச்சு கேட்பாங்க, ஈக்குவேஷன் வச்சு கேட்பாங்க, மெக்கானிசம், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இந்த மாதிரி வச்சு சம்மு, கால்குலேஷன் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது அதுக்குன்னு சொல்லி நீங்கள் இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சிலபஸை பொறுத்த மட்டும் டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் மீடியம் சிலபஸ் நம்ம அகாடமி டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுடைய பாடத்தில் 150 வேதியியல் வினாக்கள் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. மூணாவது அடிப்படை புத்தகம் பள்ளி பாட புத்தகம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நாலாவது சிலபஸை பேஸ் பண்ணி பட்டப்படிப்பு தரத்தில் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அது ஓரியன்டாக வந்து யூஜி புக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நாலாவது. ஐந்தாவது பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் ஓரியன்டாக ரெஃபரன்ஸ் புக்கில் என்ன டேட்டா இருக்குது, அதனை சார்ந்த மேம்படுத்தப்பட்ட தகவல் ஏதாவது இருக்கா, அது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த 5ஐயுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக படிக்கிங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் நம்ம கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் இருக்கும். ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக்கை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டு நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம், அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு. ரெண்டாவது பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி ரெஃபரன்ஸ் இந்த ரெண்டுக்குமான எல்லாத்தையுமே வந்து சிலபஸ் ஓரியன்டாக வந்து கவர் பண்ணி தருவோம். அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுவோம், அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பிரைம்ஸ் டெஸ்ட்டு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஈலைட் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி அலகு வாரியாக அலகுல உள்ள தலைப்பு வாரியாக பார்த்தோம் அப்படின்னா மாதிரி தேர்வு, முழு மாதிரி தேர்வு, இந்த மாதிரி ஒரு 4 வகையான தேர்வை வந்து நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம். அந்த தேர்வை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து வெற்றியாளர். ஏன்னா வேதியியல் பாடத்தை பொறுத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மெக்கானிசம், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஸ்ட்ரக்சர், ஈக்குவேஷன் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருக்கும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் வந்து எக்ஸாமில் 3 hours இருக்குது. அந்த 3 hours ஈஸியாக வந்து ஒவ்வொரு வினாவுக்குமே வந்து சரியான விடையை உங்களால் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா மற்ற பாடம் மாதிரி தமிழ், பாட்னி, சுவாலஜி இந்த பாடம் மாதிரி மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி வந்து கிடையாது. மேக்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் சம்மு, ஈக்குவேஷன், கால்குலேஷன் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகணும். ஓகே, ஸோ உங்களுடைய ஒரே முயற்சி என்ன அப்படின்னா சிலபஸுக்கு ஃபஸ்ட்டு அடாப்ட் ஆகணும். நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம தான் எல்லாம், நம்ம இத்தனை வருஷமாக ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெட்வெயிட் இல்லாமல் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, தெரிஞ்சதையும் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, தெரியாமல் இருக்கிறதையும் நீங்கள் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து வெற்றியாளர். ஓகே, ஏற்கனவே நம்மக்கிட்ட படித்த நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நடந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி இப்போ ஜாப் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வரக்கூடிய தேர்வில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு டார்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக வரக்கூடிய
பிடி அசிஸ்டன்ட் யூஜி தெரபி கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 2 வேதியியல் பாடத்துக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, யூஜி தெரபி வேதியியல் பாடத்துக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.